என்னதான் குவைத் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆனாலும் இதுவரைக்கும் இப்படி ஒரு சைலண்டான மார்னிங் நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம். பிகாஸ் ஆஃப் ரீசன் இந்த வார் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் போயிட்டுருக்கனால யாரும் அதிகமாக வெளியே வரதில்லை. ஒர்க்கும் மேக்ஸிமம் பீப்புளுக்கு இருக்கிறதில்ல. ஒன்லி 30% இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்குது. நாங்களும் ஒர்க் வந்து செக்இன் பண்ணோம். பட் இந்த போர் பதற்றம் அதிகமாக இருந்தனால ஒரு 1.5 ஹவர்லேயே செக் அவுட் பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு ரூம் போகலான்னா ரூம் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருக்குது. சின்னதாக ஒரு வாக் கொலிக் கூட வந்தோம். கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்ட்டு. இந்தியாவில் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்தித்தது இல்லை. பிகாஸ் ரொம்ப சேஃபாக இருந்தோமோ அப்படி தோணுது. இப்போது இந்தியாவில் இருக்க வரைக்கும் என்ன நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படிலாம் தோணுச்சு. பட் வெளியே வந்து பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான பேஸில் இருந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். அது நம்ம இந்தியாவில் இருக்க வரைக்கும் நமக்கு புரியாது. வெளியே வந்தால் மட்டும்தான் இந்தியா ஒரு சொர்க்கன்றதே நமக்கு புரியும். ஏதோ இவங்களோட சண்டையில் ஏதோ குவைத், சவுதி, துபாய் இதெல்லாம் ப்ளே கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் குட்டி ஸ்டோரியில் பார்ப்போம். பாய்.